ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். பாருங்கள் என்னோடய செல்ஃபு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் என்னோடய செல்ஃபு, ஓப்பன் செல்ஃப் தான். மேலே என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ் வச்சுருக்கேன். கீழே என்னோடது, அதுக்கும் கீழே தேர்டு என்னோடய ஹஸ்பண்டோட தான். ஃபோர்த்து நம்ம ஆயிலு, ஷாம்பு, சீப்பு, அது மாதிரி பெண்ணு, இந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்கேன். ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நான் ஹஸ்பண்ட் கூட பரவாயில்ல, அவங்க யூனிஃபார்ம் தான் போட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மேலே யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோக்கா இது கிடையாது. நான் தான் டெய்லி நடுவே யூஸ் பண்ணுவேன்னா. ஸோ எடுப்பேன், ஒன்று எடுப்பேன். நான் கலையாது, நான் அந்த நேரத்துலேயே எடுத்து வச்சா ஓகே. நான் அப்படி எடுத்து வைக்க மாட்டேன். சரி, இந்த வாட்டி நம்ம நீட்டாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே நான் இப்படி வச்சிருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி நான் இப்படி வைக்க மாட்டேன். சரி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இது கிடைக்கும் நான் நினைக்கிறேன். கிடைச்சா பரவாயில்ல, அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் நல்லா கலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதனால் சரி, திருப்பி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னோட செகண்ட் செல்ஃபை நான் க்ளீன் பண்ண போகிறேன். துணி எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு ஒழுங்காக மடித்து வைக்கணும். செல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாத்தையும் தொடச்சி நான் கவர் நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்கேன். இப்போ கீழே எப்படி துணி கிடக்கு பாருங்கள். என் துணி, இந்த துணி கிடக்கு. இது நான் தடுப்பு மாதிரி இது கார்போர்ட் அட்டை வைப்பேன். ஒவ்வொன்றுக்கும் இடையில இப்படி கார்போர்ட் அட்டை வச்சோம்னா துணி ஒன்றோட ஒன்று மிஸ் ஆகாமல் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருக்கும். நான் இது எப்படியும் அரேஞ்ச் பண்ணி ஒரு 2 மாதம் திட்டத்தட்ட நல்லா தான் வச்சுருந்தேன். எடுத்து அப்படியே நீட்டாக இருக்கேன். சரி, இந்த வாட்டி நம்ம சரி நம்ம இந்த வாட்டி நல்லா நீட்டாக அடுக்கி வைப்போம் அப்படிக்காகவே நான் அடுக்காமல் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தடுப்பு வைக்கணும். எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், துணியை நான் இப்போ வச்சுருக்கேன்னா இந்த அட்டை கார்போர்ட் அட்டை எடுத்திருக்கேன். அதை நான் லைட்டாக இப்படி பெண்டு பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், தெரியுது அந்த பெண்டு. இந்த பெண்டை இப்படி இன்ஸ்டர்ட் பண்ணிக்கணும். துணியை துணிக்கு இடையில இப்படி வச்சிடணும். வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம துணி நம்ம பின்னாடி வைப்போம்ல. இங்கே பாருங்கள், துணி இப்போ இந்த இடத்துல நமக்கு கேப் விடுவோம். இது நம்ம துணி இப்படி மடிஞ்சிருக்கும் பாருங்கள். அட்டை இப்படி மடிஞ்சிருக்குமா, இதெல்லாம் நம்ம துணியை வச்சுட்டே இருக்கும்போது நமக்கு அப்படியே ஸ்ட்ராங்காகவே நிற்கும், விழாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் கார்போர்டு பாக்ஸ் நல்ல அட்டையை உள்ளே வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு நான் இன்ஸ்டர்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா துணியை உள்ளே வைக்கும் போது நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். கார்போர்ட் அட்டைக்குள்ளே வச்ச மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஏதாவது சால் வச்சு இந்த இதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் எதுவும் கவர் பண்ணலை. பாருங்கள், நான் இந்த சைடு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ் வச்சுருக்கேன். மேலே ஒரு சைடு இதே மாதிரி தான் கார்போர்டு அட்டையை சின்னதாக இது மாறாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே பேண்ட்டு தான் வச்சுருக்கேன். இதில் ஹஸ்பண்டோட சட்டை வச்சுருக்கேன். இங்கே இங்கேயும் துணி வைக்கணும். அங்கே ஃபுல்லாக நம்ம எப்போ ரேராக எடுக்கிற திங்ஸ் மாதிரி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்க பொருளாக துண்டு, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற துண்டு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் பேண்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குது. இப்போ கீழே ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், இது ஒரு கார்போர்ட் அட்டை. அதில் நான் இது மாதிரி இது ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இது நம்ம அரிசி வாங்கும்ல, அந்த பை, அரிசி வாங்குற பை தான் இது. அதை நான் இப்படி இது பண்ணி ஒட்டியிருக்கேன். அது பாருங்கள், இதை கீழே இப்படி வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே நான் எப்பயும் யூஸ் பண்ணுற துண்டு அந்த மாதிரி பொருள்லாம் வைக்க போகிறேன். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இதில் துண்டு என்னோட ஹஸ்பண்டோட ஒரு கையில் இருக்குது. இதில் பனியன் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது யூனிஃபார்ம் சட்டை, பேண்ட் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் என்னோட நைட்டி. இப்போ இந்த மேலே இந்த நான் டெய்லி போகிற சுடிதாருக்கு இடம் ஃப்ரீயாக விட்டேன். மேலே இந்த கர்ச்சிப்பு அந்த மாதிரி கிச்சன் யூஸ் பண்ண பொருள், துண்டு, டவல் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதில் பேண்ட்டு, சட்டை, இது மேலே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். பாருங்கள், இதில் நான் சும்மா தவுத்தால் பை இருக்குல்ல, அதை நான் உள்ளே வச்சுருக்கேன். இது ஒரு கார்போர்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் நான் சும்மா ஒரு பேப்பரில் இது மாதிரி வரைஞ்சி அதை இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். என்னோட இன்னர் வேர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இப்படி வச்சுருக்கேன். நான் வேணுன்னா அதில் எடுத்துக்குவேன். இப்போ பாருங்கள், 3 செல்ஃபும் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. முதல்ல கச்சாமச்சான்னு கிடந்துச்சு. இப்போ இந்த கார்போர்ட் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இது நீங்கள் பாக்ஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இது இப்படி வச்சுக்கிட்டா என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு வேண்டதை மட்டும் இப்போ இந்த துணி சின்னதாக இருக்கா, இதை நீங்கள் இப்படி நவுத்திக்கலாம். இதே நீங்கள் ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி கார்போர்ட் பாக்ஸாக வச்சிங்கன்னா இந்த ஸ்பேஸில் நீங்கள் இவ்வளோ ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சமாக வச்சிட்டிங்கன்னா துணி முன்னாடி பின்னாடி அப்படி விழுந்துகிட்டே இருக்கும். இப்படி வச்சா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் கீழே மட்டும் தான் இப்படி தேவையான பொருள் மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் தூக்கி போடணும். நம்ம ஃபேண்ட்லாம் மடிக்கும் போது இப்படி மடித்து வைங்க. எப்படின்னா இப்போ நம்ம இது பண்ணிக்கணும் பாருங்கள், எப்பயும் மடிக்கிற மாதிரி தான் இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதை இப்படி விட்டுக்கணும், இப்படி மடிச்சுக்கணும். இந்த இதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணணும். இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா நீட்டாகவும் இருக்கும். தூக்கி போட்டால் இது பண்ணி விழுந்தால் கலையவே கிடையாது. இப்படி தான் இப்படி தான் எல்லா பேண்ட்டும் ரொம்ப ஸ்பேஸ் பிடிக்காது. இப்படி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுனாலும் இது பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் சின்னதாக மடித்து நீங்கள் இது பண்ணாலும் இவ்வளோ தான் உள்ள போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் தேவையாக எப்படி நீங்கள் மடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி தான் எல்லா துணியும் நான் அப்படி மடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பேண்ட் அப்படி தான் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். விழுந்தால் அந்த இது கலையவே கிடையாது. அதனால் நீட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் நான் எல்லாத்தையும் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பேண்ட்டு இப்போ இப்படி தான் மடிச்சிட்ருக்கேன். இது ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் எப்போயுமே மடித்து வைப்பேன். இங்கே பாருங்கள், நான் இந்த எண்ணெய் வைக்கிறோம்ல, அதில் நான் இந்த மாதிரி தான் வச்சு வச்சுருக்கேன். இது நம்ம துணி வாங்கும்போது கொடுக்குற கவருக்குள்ளே வச்சு தருவாங்க. அந்த கவர், அந்த அட்டையை தான் வச்சுருக்கேன். இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். ரொம்ப அழுக்காயிட்டு இந்த எண்ணெய்லாம் கீழெல்லாம் அப்சர்வ் ஆயிரும். ஸோ நமக்கு கவர் மாதிரி பெயிண்ட் அழுக்காயிரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சோம்னா இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம எண்ணெய்
நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், முடி இந்த மாதிரி அழுக்கெல்லாம் இதில் வந்துடும். இதை நம்ம கவர் போடாமல் என்ன தான் நியூஸ் பேப்பர் போட்டிருந்தாலுமே அது கீழே வந்து நம்ம பெயிண்டில் வந்து பட தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு ஜவுத்தால் பை, இந்த கவர், இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள நம்ம துணி வாங்கும்போது வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். அது வந்து நான் இப்படி இது பண்ணிக்கலாம். இந்த லைட்டாக நீங்கள் ஒரு ஈர துணியை வச்சு இல்லை நார்மல் துணி வச்சு தொடச்சா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அவ்வளோதாங்க பாருங்கள், நான் நீட்டாக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துல என்னென்ன தேவையான பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். இவங்க எண்ணெய்க்கு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி கவர் போட்டு போட்டோம்னா கீழே வந்து அந்த எண்ணெய் வந்து கசியாது. இந்த இடத்துல அப்படி இது பண்ணி போட்டு கவர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மொபைல் பாக்ஸில் நான் இப்படி வச்சுருக்கேன். தேவையான நான் அவ்வளோக்கா மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன். ஸோ என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. இதான் இப்படி போட்டிருப்பேன். பொட்டு இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருப்பேன் கண்ணாடிக்கிட்ட. இதே வந்து எண்ணெய், இது வந்து சில்லற காசு, பவுடரு அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக பென்னு, நிறைய பென் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் பாருங்கள். ஓவராலாக என்னோடய செல்ஃப் இப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேரடி செல்வி சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு வீடியோவில் சந்திப்போம்.